2016 ஆண்டு டிசம்பர் 21 தமிழக அரசின் தலைமைச் செயலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அப்போது தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளராக இருந்த ராம்மோகன் ராவின் இல்லத்தில் நடந்த வருமான வரித்துறை சோதனையின் நீட்சியாக தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள அவரது அறையிலும் சோதனை நடைபெற்றது. தமிழகத்திற்கு ஏற்பட்ட தலைகுனிவு என அதனை விமர்சித்தனர் எதிர்க்கட்சி தலைவர்கள். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அதனை நியாயமற்ற நடவடிக்கை என குறிப்பிட்டு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினார். ஆனால் வருமான வரித்துறை ரெய்டை விட கவனம் ஈர்த்த விஷயம் ஒன்று அப்போது நடந்தேறியது. வருமான வரித்துறை ரெய்டு நடக்கும் போது தமிழகத்தின் பாதுகாப்பிற்காக துணை இராணுவத்தினர் தலைமைச் செயலகத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர். தமிழக அரசின் தலைமைச் செயலகத்தில் துணை இராணுவம் நுழைந்தது தமிழக அரசின் தனித்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் செயல் என பலராலும் விமர்சிக்கப்பட்டது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியே அதனை விமர்சித்த பின்னும் அமைதியாக இருந்தார் அப்போதைய தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம். மாநில இறையாண்மையை பறிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படும் போது அது பற்றி கவலைப்படாமல் இருப்பதாக பல்வேறு தரப்புகளிலிருந்து விமர்சனங்களை எதிர்கொண்டார் ஓ பன்னீர்செல்வம். அப்போது பன்னீர்செல்வம் மட்டும் விமர்சனத்தை எதிர்கொள்ளவில்லை. தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அப்போதைய திமுக பொருளாளருமான மு.க. ஸ்டாலினும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தார். இன்னும் சொல்ல போனால் ஓ பன்னீர்செல்வத்தை விட அதிக விமர்சனங்களை சந்தித்தவர் மு.க. ஸ்டாலின் தான். அந்த விமர்சனங்களை அப்போதைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது அவசியமாகிறது. ஜெயலலிதாவின் 1/4 நூற்றாண்டு கால அரசியல் குரலை மரணம் மௌனிக்க செய்திருந்தது. சற்றேறக்குறைய அதே தருணத்தில் அரை நூற்றாண்டாய் தமிழக அரசியலை தீர்மானித்து வந்த கருணாநிதி உடல்நலக்குறைவால் அமைதியாகியிருந்தார். கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இருந்திருந்தால் மாநில சுயாட்சிக்கு இப்படி ஒரு பங்கம் விட்டிருக்க மாட்டார்கள் என்கிற வாதம் பலமாக முன்வைக்கப்பட்டது. அது என்ன மாநில சுயாட்சி என்ற கேள்வி உங்களில் பலருக்கும் எழலாம். அதே போல மாநில சுயாட்சிக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம்? மாநில உரிமைகளில் மத்திய அரசு தலையிடுவதை முதல்வரே எதிர்க்காத போது எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகள் ஏன் எழ வேண்டும்? அதனை செய்யாததற்காக அவர் ஏன் விமர்சிக்கப்பட வேண்டும் என்ற துணை கேள்விகளையும் நீங்கள் எழுப்பலாம். மாநிலங்கள் தங்களுக்கான அதிகபட்ச உரிமைகளோடு இந்திய கூட்டாட்சிக்குள் நீடிப்பதற்காக இந்திய ஒன்றியத்திற்கு தமிழகம் அளித்த ஆகப்பெரிய கொடையாக மாநில சுயாட்சி கோட்பாடு கருதப்படுகிறது. தன்னுடைய தனித்தன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக பல ஆண்டுகளாக தான் எழுப்பிக் கொண்டிருக்கும் உரிமை குரல் என மாநில சுயாட்சியை தமிழகம் கருதி கொண்டிருக்கிறது. ஆனால் டெல்லியை பொறுத்தவரை இந்திய கூட்டாட்சியை சிதைக்கும் கழக குரலாக மாநில சுயாட்சி கருதப்படுகிறது. காரணம், மாநில சுயாட்சிக்கும் தமிழகத்திற்குமான பந்தம் மிகவும் நீண்டு நெடியது. மாநில சுயாட்சி என்றதும் அது அண்ணா காலத்தில் சென்னையிலிருந்து எழுப்பப்பட்டது என்பது உங்கள் நினைவுக்கு வரலாம். ஆனால் சென்னையிலிருந்து எழுந்த சுயாட்சி குரல் இன்னும் பழமையானது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே மாநில சுயாட்சி குரலை எழுப்பும் கேந்திரமாக சென்னை இருந்திருக்கிறது. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இருந்தபோது 1773 இந்தியாவில் மத்திய அரசு என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்போது இந்தியாவின் தலைநகரம் இருந்தது கல்கத்தா. மெட்ராஸ், பம்பாய் உள்ளிட்ட மாகாணங்களிடமிருந்து சட்டமியற்றும் அதிகாரங்கள் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பறிக்கப்பட்டன. அதனை எதிர்த்து சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர்கள் குரல் எழுப்பினர். அந்த குரல் லண்டனில் அமைந்திருந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வரை எதிரொலித்தது. மாநில சுயாட்சி குறித்து இன்னொரு சுவாரஸ்யமான குரலும் உண்டு. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு காங்கிரஸ் மாகாண சுயாட்சியை கோரியது. 1916 மோதிலால் நேரு, மதன் மோகன் மால்வியா, முகமது அலி ஜின்னா ஆகியோர் அடங்கிய குழு மாகாண சுயாட்சியை வலியுறுத்தியது. 1935ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட இந்திய அரசு சட்டத்தின்படி பல மாகாணங்களில் அரசமைத்த காங்கிரஸ் கட்சி மாநில சுயாட்சியை வலியுறுத்தியது. 1945 காங்கிரஸ் கட்சியால் வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் மத்தியில் அமையவிருக்கும் அரசு குறைவான அதிகாரங்கள் கொண்டதாக அமைய வேண்டும் என்றும் மாகாண அரசுகளுக்கு அதிக அதிகாரத்தை தர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 1947 அரசியல் நிர்ணய சபையில் பேசிய பிரதமர் நேருவின் பேச்சும் மாகாண சுயாட்சியை வலியுறுத்துவதாகவே இருந்தது. ரெசிடியூரி பவர்ஸ் என்று அழைக்கப்படும் எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்று நேரு பேசினார். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது மாநிலங்களுக்கு போதுமான உரிமைகள் வழங்கப்படவில்லை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மாகாண சுயாட்சி குரலை எழுப்பிய காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது அதனை முற்றிலுமாக மறந்திருந்தது. நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்தது சாதகமான சூழலை அதற்கு உருவாக்கியது. மாநிலங்களிலிருந்து பெரிதாக எதிர்ப்பு குரல்கள் எழவில்லை. வழக்கம் போல சென்னை மாகாணம் கழக குரலை எழுப்பியது. சுதந்திரத்திற்கு முன்னர்
காங்கிரஸ் கட்சி எழுப்பிய குரலை இப்போது திராவிட இயக்கத்தினர் எழுப்பினர். ஆனால் அவர்கள் முதலில் எழுப்பியது தனிநாடு கோரிக்கை. மாநில சுயாட்சி குரலை டெல்லி கழக குரலாக பார்ப்பதற்கு காரணம் அதுவேதான். தமிழகத்திலிருந்து எழுப்பப்படும் மாநில சுயாட்சி குரல் தனிநாடு கோரிக்கையின் நீட்சியாகவே பார்க்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே திராவிட நாடு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. 1940 காஞ்சிபுரத்தில் நடந்த திராவிட நாடு பிரிவினை மாநாட்டில் தனி திராவிட நாட்டின் வரைபடத்தை திறந்து வைத்த பெரியார் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தார். அதே மாநாட்டில் இந்திய தேசியம் என்கிற பிணைப்புகளில் இருந்து திராவிட நாட்டை தனியாக பிரித்து அரசாங்கம் அமைக்க பிரிட்டிஷ் அரசுக்கு கோரிக்கை விடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போதும் திராவிடர் கழகம் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து இயங்கியது. 1949 திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய அண்ணாவும் திராவிட நாடு கோரிக்கையை பிரதானமாக அறிவித்தார். அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்கிற முழக்கத்தை முன்வைத்தார் அண்ணா. ஆனால் 1962 அண்ணா மாநிலங்களவையில் பேசிய பேச்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போது இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கும் இன்னொரு நாட்டிலிருந்து வந்திருப்பதாக கூறிய அண்ணா தன்னை திராவிட இனத்தவன் என்று அழைப்பதில் பெருமை கொள்வதாக குறிப்பிட்டார். மேலும் மற்ற எந்த இனத்தையும் விட பலமான அடித்தளம் திராவிடர்களுக்கு உண்டென்பதால் சுய நிர்ணய உரிமையை வழங்க வேண்டும் என்று பேசினார் அண்ணா. மத்திய அரசை இந்த பேச்சு உலுக்கியது. இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் எழும்பிய முதல் பிரிவினை குரல் தமிழகத்தைச் சேர்ந்த அண்ணாவுக்கு சொந்தமானது. நாடு இன்னொரு பிரிவினைக்கு தயாராக இல்லை என அதனை மறுத்தார் பிரதமர் நேரு. அதே ஆண்டு இந்தியா மீது போர் தொடுத்தது சீனா. நாட்டின் ஒற்றுமை முக்கியம் என்பதால் திராவிட நாடு கோரிக்கையை ஒத்திவைப்பதாக அறிவித்தது திமுக. ஆனால் போர் முடிந்ததும் அந்த கோரிக்கையை கைவிடும் நிலைக்கு திமுக தள்ளப்பட்டது. சீன போருக்கு பின்னர் தேசிய ஒருமைப்பாட்டு கமிட்டியை அமைத்தது மத்திய அரசு. அந்த கமிட்டியின் அறிக்கையின்படி பிரிவினை தடை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தனிநாடு கோரும் கட்சிகளை சட்டவிரோதமானவை என்று அறிவித்தது பிரிவினை தடை சட்டம். திமுகவை முடக்குவதற்காக மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது என்று மாநிலங்களவையில் விமர்சித்த அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை கைவிட முடிவெடுத்தார். திமுகவின் அமைப்பு விதி திருத்தப்பட்டது. திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டாலும் அதற்கான காரணங்கள் அப்படியே இருப்பதாக பேசினார் அண்ணா. திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட திமுக மாநில சுயாட்சி கோரிக்கையை முன்வைத்தது. தனிநாடு மூலம் கிடைக்கும் உரிமைகளை இனி இந்திய கூட்டாட்சிக்குள் இருந்து பெறுவது என்று தீர்மானித்தது திமுக. திமுகவின் கொள்கைகளில் திராவிட நாடு கோரிக்கை இருந்த இடத்திற்கு இப்போது மாநில சுயாட்சி வந்து சேர்ந்திருந்தது. 1962 நடந்த தேர்தல் வரை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் திராவிட நாடு கோரிக்கையை பிரதானமாக முன்வைத்த திமுக 1967 நடந்த தேர்தலில் மாநில சுயாட்சி கோரிக்கையை பிரதானமாக வைத்தது. எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு ஒதுக்க வழிவகை செய்யும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டுமென திமுக கோரிக்கை விடுத்தது. இந்திய ஒருமைப்பாட்டை காக்க வேண்டுமென்றால் மத்திய அரசு மாநிலங்கள் மீது செலுத்தும் ஆதிக்கம் தடுக்கப்பட வேண்டுமெனவும் திமுக வலியுறுத்தியது. 1967 திமுக ஆட்சி அமைத்தது. முதல்வராக பொறுப்பேற்ற அண்ணா மாநில சுயாட்சி கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தினார். 1967 தமிழக சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்துவிட்டு உரையாற்றிய போது அதனை வலியுறுத்தினார். பொருளாதார விஷயங்களில் மாநில அரசுகள் மத்திய அரசுகளை அண்டி நிற்கும் சூழல் இருப்பதாகவும் அவை களையப்பட வேண்டும் என்றும் பேசினார் அண்ணா. மாநிலங்களின் நிதி வளங்களை பெருக்குவதை கட்டுப்படுத்தும் மத்திய அரசின் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டுமென கோரிக்கை விடுத்தார் அண்ணா. தொழில்துறையில் மாநிலங்கள் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் முடிவெடுக்கும் அதிகாரங்கள் மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு மாற்றப்பட வேண்டுமென்றார் அண்ணா. கள்ளக்குறிச்சி சர்க்கரை ஆலை குறித்து மத்திய உணவுத்துறை அமைச்சரோடு நடந்த உரையாடலை குறிப்பிட்ட அண்ணா கள்ளக்குறிச்சி என்கிற பெயரை புரிந்து கொள்ளவே அவர்களுக்கு 15 நிமிடங்கள் ஆனது என்றார். தொழிற்சாலை தமிழகத்திலும் அது குறித்து முடிவெடுக்கும் உரிமை டெல்லியிலும் இருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பாதிக்கும் என்பது அண்ணாவின் வாதம். 1967 டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா அதே குரலை வேறு வார்த்தைகளில் ஒலித்தார். மாநிலங்களுக்கு போதுமான உரிமைகளை வழங்கிவிட்டு இந்திய ஒருமைப்பாட்டை காக்க என்னென்ன அதிகாரங்கள் தேவையோ அதை மட்டும் மத்திய அரசு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அண்ணா அதற்கேற்ற வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முன்வைத்தார். மாநில உரிமைகளை உயர்த்தி பிடிக்கும் 2 முக்கியமான முடிவுகளை எடுத்தது அண்ணா தலைமையிலான அரசு. ஒன்று கல்வி சம்பந்தப்பட்ட முடிவு.
திமுக ஆட்சியை பிடித்ததற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்தி திணிப்பிற்கு முயன்றது மத்திய அரசு. கல்வியில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என மத்திய அரசு முடிவெடுத்தது. மீண்டும் தமிழக மாணவர்கள் தெருவில் இறங்கவே மத்திய அரசின் நிலைப்பாட்டுக்கு எதிரான முடிவை எடுத்தது தமிழக அரசு. தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் பின்பற்றப்படும் என்ற தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. 1968 ஆண்டு ஜனவரியில் கல்வித்துறை அமைச்சர் நெடுஞ்செழியன் முன்மொழிந்த தீர்மானம் அண்ணா கொண்டு வந்த திருத்தத்தோடு நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேறியதும் பேசிய அண்ணா, என்னால் முடிந்ததை நான் செய்தேன், டெல்லி இனி தன்னால் ஆனதை பார்க்கட்டும் என்றார். மாநில அரசு கலைக்கப்பட வாய்ப்பிருந்தும் அண்ணா நிறைவேற்றிய இந்த தீர்மானம் மாநில சுயாட்சி வரலாற்றில் முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது. அடுத்த முடிவு தமிழகத்தின் பெயர் சம்பந்தப்பட்டது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்னரும் சென்னை மாநிலம் என்கிற பெயரில் தமிழகம் அழைக்கப்பட்டு வந்தது. அந்த பெயரை தமிழ்நாடு என மாற்றக் கோரி தமிழகத்தில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் அதனை அனுமதிப்பது இந்திய அரசிற்கு சிக்கலான ஒன்றாக இருந்தது. இந்திய ஒன்றியத்தின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பிரதேசங்களாக இருந்தபோது தமிழகம் மட்டும் நாடு என்கிற பெயரை கேட்டு வந்தது. தமிழ்நாடு என பெயர் சூட்டக் கோரி உண்ணாவிரதமிருந்து உயிர் தியாகம் செய்தார் சங்கரலிங்கனார். நாடாளுமன்றத்திலும் அதற்கான போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. அந்த போராட்டங்களுக்கு திமுக ஆட்சியில் முடிவு வந்தது. 1968 ஆண்டு ஜனவரியில் சென்னை மாகாணத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது. இன்றளவும் தமிழ்நாடு என்கிற பெயர் மாநில உரிமை குரலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 1969 ஆண்டு ஹோம் ரூல் பத்திரிகையில் அண்ணா எழுதிய கடிதம் மாநில சுயாட்சி கொள்கையை உறக்க பேசுவதாக அமைந்தது. மத்தியில் அதிகாரங்களை குவித்திருக்கிற ஒரு கூட்டாட்சி அமைப்பில் முதல்வராக இருக்க தனக்கு விருப்பமில்லை என தெரிவித்த அண்ணா, கூட்டாட்சி முறையின் குறைகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதன் மூலமே மாநில சுயாட்சியை அடைய முடியும் என்றார். அண்ணா ஹோம் ரூலில் எழுதிய கடைசி கட்டுரையாக அந்த கட்டுரை அமைந்தது. அதனால் மாநில சுயாட்சி கோரிக்கையை அண்ணாவின் உயில் என்று வர்ணித்தார் அப்போதைய தமிழரசு கழக தலைவர் மாபோ சிவஞானம். அண்ணா உருவாக்கிய கட்சியை வழிநடத்தும் பொறுப்பில் இருக்கும் ஸ்டாலினும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வமும் மாநில சுயாட்சி குறித்து அசட்டையாக இருந்ததாக விமர்சிக்கப்பட்டது ஏன் என்பதற்கான காரணம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். அண்ணா மறைவுக்கு பின்னர் முதல்வரான கருணாநிதியும் மாநில சுயாட்சி குரலை எழுப்புபவராகவே இருந்தார். அண்ணா மறைவுக்கு பின் திமுக தலைவரான கருணாநிதி முன்வைத்த 50 முழக்கங்களில் ஒன்றாக மாநிலத்தின் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதனையும் சேர்த்திருந்தார்கள். தமிழகத்தின் மாநில சுயாட்சி வரலாற்றில் மைல்கல்லாக அமைந்த முடிவொன்றை எடுத்தார் கருணாநிதி. அந்த முடிவு ராஜமன்னார் கமிஷன். 1969 ஆண்டு செப்டம்பர் 22 தேதியன்று மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராஜமன்னார் தலைமையிலான குழு ஒன்றை அமைத்தார் கருணாநிதி. அந்த குழுவில் சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ஏ லட்சுமணசாமி முதலியார் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரா ரெட்டி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்ந்த அந்த கமிஷன் தனது அறிக்கையை 1971 தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது. இது குறித்து ஆராய திமுக சார்பில் இரா செழியன், முரசொலி மாறன் ஆகியோர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக கருணாநிதி வைத்த இன்னொரு கோரிக்கை மாநிலங்களுக்கு தனிக்கொடி வேண்டும் என்பது. தமிழகத்திற்கு தனிக்கொடி உருவாக்கும் பணிகளையும் தமிழக அரசு செய்து வந்தது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் முடிவில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. 1970 ஆகஸ்ட் 20 தேதியன்று நாடாளுமன்றத்தில் மாநிலங்களுக்கு தனிக்கொடிகளை அனுமதிப்பது குறித்த கோரிக்கைக்கு பதிலளித்து பிரதமர் இந்திரா காந்தி பேசினார். அந்த பேச்சு இந்திரா காந்தியின் மனநிலையை உறுதிப்படுத்துவது போல் அமைந்தது. அமெரிக்கா போன்ற கூட்டாட்சி நாடுகளில் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் தனிக்கொடி இருப்பதை சுட்டிக்காட்டி பேசிய இந்திரா காந்தி மாநிலங்கள் தனிக்கொடி வைத்துக் கொள்ள அனுமதிப்பது குறித்து யோசிப்பதாக கூறினார். ஆனால் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. ஸ்தாபன காங்கிரசும் பாரதிய ஜனசங்கமும் கடுமையாக அதை எதிர்த்தன. கம்யூனிஸ்ட் கட்சி ஆளும் மாநிலங்களில் சிவப்பு கொடி மாநிலங்களின் கொடியாக மாறிவிடும் என்று ஜனசங்கம் அச்சப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் தனிக்கொடி கோரிக்கையை எழுப்பும் திமுக திராவிட நாடு கோரிக்கையை கொஞ்ச காலத்திற்கு முன்தான் கைவிட்டிருந்தது. தனிநாடு கோரிக்கை எழுப்பிய திமுக ஆட்சி செய்யும் தமிழகத்திற்கு தனிக்கொடி வழங்கப்படுவது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்கிற கருத்து ஸ்தாபன காங்கிரசால் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையில் தமிழகத்திற்கென்று தனி கொடியை வடிவமைத்த அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி
அதனை 1970 ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று டெல்லியில் வைத்து செய்தியாளர்களிடம் அறிமுகப்படுத்தினார். ஆனால் ஸ்தாபன காங்கிரஸ் மற்றும் ஜனசங்கத்தின் எதிர்ப்பால் தனிக்கொடி அனுமதிக்கும் முயற்சியிலிருந்து இந்திரா காந்தி பின்வாங்கினார். அப்போது சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் மாநில தலைநகரங்களில் ஆளுநர்கள் கொடியேற்றுவார்கள். தனிக்கொடிக்கு அனுமதி கிடைக்காததால் சுதந்திர தினத்தில் மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றும் உரிமையை கோரினார் கருணாநிதி. குடியரசு நாளன்று இந்திய குடியரசுத் தலைவரும் சுதந்திர நாளன்று இந்திய பிரதமரும் தேசிய கொடி ஏற்றுவது போல் மாநிலங்களில் குடியரசு நாளன்று மாநில ஆளுநரும் சுதந்திர நாளன்று மாநில முதலமைச்சரும் கொடியேற்றலாம் என்பது அவரது யோசனை. அதனை இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டார். மாநில முதல்வர்களுக்கு தேசிய கொடியேற்றும் உரிமை அப்போது வழங்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று மாநில தலைநகரங்களில் மாநில முதலமைச்சர்கள் முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். கொடியேற்றுவதுதான் மாநில சுயாட்சியா என்ற கேள்வி எழுந்தபோது தேசிய கொடியேற்றுவதை சாதாரண விஷயமாக கருத முடியாது என்றார் கருணாநிதி. ராஜமன்னார் குழுவின் அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்த தமிழக அரசு சட்டமன்றத்திலும் அதை முன்வைத்தது. 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதியன்று மாநில சுயாட்சி தீர்மானத்தை அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதி முன்மொழிந்தார். ஆனால் அந்த தீர்மானத்தை அதிமுக எதிர்த்தது. ராஜமன்னார் குழுவின் அறிக்கை பள்ளி மாணவர்கள் படிக்க கூட தகுதியில்லாதது என சட்டமன்றத்தில் விமர்சித்தனர் அதிமுக உறுப்பினர்கள். மேலும் ராஜமன்னார் குழு அறிக்கையை குப்பையில் எறிய வேண்டும் என்று அதிமுக காட்டமாக விமர்சித்தது. திமுகவில் இருந்தபோது மாநில சுயாட்சியை காப்போம் என்று முழங்கியவர் எம்ஜிஆர். ஆனால் இப்போது மாநில சுயாட்சி என்ன அண்ணாவின் கொள்கையா என கேள்வி எழுப்பியது அதிமுக. இந்த இடத்தில் அதிமுகவின் உருவாக்கத்திற்கு மாநில சுயாட்சியோடு தொடர்பு இருப்பதாக ஒரு கருத்து உண்டு. 1971இல் ராஜமன்னார் குழு அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பியது தமிழக அரசு. இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்தின் ஆளுங்கட்சியும் எழுப்பாத குரலை திமுக எழுப்புவதை மத்திய அரசு விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அதேபோல் மாநிலங்களுக்கான தனிக்கொடி கோரிக்கையையும் மத்திய அரசு ரசிக்கவில்லை என்றே கருதப்படுகிறது. அதிமுகவின் உருவாக்கத்திற்கு இவையெல்லாம் காரணங்கள் என்றும் கூறப்பட்டது. அதன் வெளிப்பாடாகவே மாநில சுயாட்சி தீர்மானத்தை அதிமுக எதிர்த்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மாநில சுயாட்சி தீர்மானத்தை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்த அதிமுக ஆளும் கட்சியான போது மாநில சுயாட்சிக்காக குரல் எழுப்பியது. 1978ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது விழுப்புரம் மாவட்டத்தில் 2 சமூகங்களுக்கு இடையிலான மோதல் கலவரமாக மாறியது. பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 12 பேர் கொல்லப்பட்டனர். அது குறித்து விசாரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை டெல்லியிலிருந்து அனுப்புவதாக அறிவித்தார் அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய். ஆனால் மாநிலத்தில் ஆளும் அரசு அது குறித்து விசாரிக்கும் போது மத்திய அரசு குழுவை அனுப்பினால் சரியாக இருக்காது என மொரார்ஜி தேசாய்க்கு கடிதம் எழுதினார் எம்ஜிஆர். அதனையடுத்து அந்த முடிவு கைவிடப்பட்டது. விழுப்புரம் கலவரத்தை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றது திமுக என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். மாநில சுயாட்சிக்காக குரல் எழுப்பிய திமுக மாநிலத்தில் நடந்த பிரச்சனை ஒன்றில் மத்திய அரசு தலையிட விரும்பியது அதன் கொள்கைகளுக்கு மாறானதாக பார்க்கப்பட்டது. அதிமுக எதிர்த்த போதும் மாநில சுயாட்சி தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நிதி பகிர்வு தொடர்பாக பல கருத்துக்களை முன்வைத்த ராஜமன்னார் குழு ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. அதேபோல் மாநில அரசுகளை கலைக்க மத்திய அரசுக்கு அதிகாரமளிக்கும் அரசியலமைப்பின் 356வது பிரிவை நீக்க வேண்டும் எனவும் பரிந்துரை செய்தது. மத்திய மாநில உறவுகளை சீர்குலைப்பதிலும் மாநில உரிமைகளை பறிக்கவும் மத்திய அரசு பயன்படுத்தும் முக்கியமான ஆயுதமாக பிரிவு 356 இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ராஜமன்னார் குழுவின் அறிக்கைகள் மத்திய அரசால் ஏற்கப்படவே இல்லை. நெருக்கடி நிலையை எதிர்த்ததால் பிரிவு 356ஐ பயன்படுத்தி திமுக அரசு கலைக்கப்பட்டது. நெருக்கடி நிலையின் போது மத்திய அரசு எடுத்த முக்கியமான முடிவுகளில் ஒன்று மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது. கல்வி குறித்து மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்றலாம் எனும் போதும் பிரச்சனைகள் வரும்போது மத்திய அரசு இயற்றும் சட்டம் அதிகாரமிக்கதாக ஆகும் என்பதால் பல மாநில அரசுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக மருத்துவ நுழைவுத் தேர்வாக நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட போது அந்த தேர்வை பல மாநிலங்கள் எதிர்த்தன. நீட் தேர்வை எதிர்த்த மாநிலங்களில் தமிழகம், குஜராத் போன்றவை முக்கியமானவை. நீட் தேர்வு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது குஜராத் முதல்வராக இருந்து அதனை எதிர்த்தவர் இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடி. அதேபோல் தமிழகத்தின் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவும் நீட் தேர்வை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். 1984ஆம் ஆண்டு
முதன்முறையாக மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா தனது முதல் உரையிலேயே மாநில சுயாட்சியை வலியுறுத்தினார். மின்சாரத்துறை குறித்த விவாதத்தில் பேசிய ஜெயலலிதா, மின்சாரத்தில் மட்டுமல்லாமல் அதிகாரத்திலும் அதிக பவரை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பேசினார். பின்னாளில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட உதய் மின் திட்டம், உணவு பாதுகாப்பு மசோதா போன்றவற்றை அவர் கடுமையாக எதிர்த்தார். ஆனால் தொகுப்பின் தொடக்கத்தில் சொன்னது போல் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னர் காட்சிகள் மாறத் தொடங்கின. ஜெயலலிதா எதிர்த்த உதய் மின் திட்டம், உணவு பாதுகாப்பு மசோதா போன்றவற்றை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது. அதேபோல் நீட் தேர்வு விவகாரத்திலும் மத்திய அரசு கூறியதை மாநில அரசு ஏற்றுக்கொண்டதாக குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. ஒரு காலத்தில் மாநில சுயாட்சியை உறக்க எழுப்பிய தமிழகத்தின் குரல் காலப்போக்கில் நீர்த்து போகத் தொடங்கியது. தமிழகத்தின் இரு திராவிட கட்சிகளும் தங்கள் அரசியலுக்காக மாநில சுயாட்சியை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய ராஜமன்னார் குழுவை அமைத்து தமிழக சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றிய கருணாநிதி அதன் பின்னர் மாநில சுயாட்சிக்காக பெருமளவில் குரல் எழுப்பவில்லை என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது. 1980களுக்கு பின் மாநில சுயாட்சி குறித்த நடவடிக்கைகளில் ஏற்பட்ட சுணக்கம் அதனை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. ஆனால் இன்றளவும் மாநில சுயாட்சி குறித்து பேசுவதற்கான முக்கியமான ஆவணத்தில் ஒன்றாக ராஜமன்னார் குழுவின் அறிக்கை இடம்பெற்றிருக்கிறது. இப்போதைய காலகட்டம் மிகவும் முக்கியமானது. இந்தியாவின் பல்வேறு மாநில கட்சிகள் மாநில சுயாட்சி குறித்து பேசத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மாநில உரிமைகள் குறித்து பேசத் தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கல்வியில் மத்திய அரசின் அதிகாரங்கள் குறைக்கப்படும் என்கிற காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் அறிவிப்பு இங்கே கவனிக்கத்தக்கது. மாநில உரிமைகள் குறித்து இந்தியாவில் எப்போது பேச்சு எழுந்தாலும், மாநில உரிமைகள் குறித்து இனி எவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும், மாநில சுயாட்சி எனும் உரிமை குரலின் பிறப்பிடமாக தமிழகம் அதில் முன்னே நிற்கும் என்பதுதான் நிதர்சனம்.